எனக்கு பார்க்க என்னன்னா இது மாதிரி அந்த யூனிஃபார்ம் அது இதுன்னு சொல்லி இருந்து கையில் துப்பாக்கி அந்த பந்தா அது இது பார்த்தோன்னா தன்னைத்தானே அப்படியே சந்திரமுகியாக மாறிட்டார் போல. ஆனால் உளவியல் சிக்கல் ஏற்பட்டு போச்சு போல. ஆனால் கையில் எப்போ பார்த்தாலும் நான் ஒரு 5-6 பேர் என்கவுண்டர்லேயும் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ என்கவுண்டர் போட்டிருக்கலாம். ஆனால் அதுதான் இதில் இந்த முந்தைய பதிவில் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் எப்படிடா வருவேன், அது இவர் அடித்து இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த அளவுக்கு வரும்பொழுது ஒரு என்கவுண்டர்னு வரும். அதையெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி ஒருத்தனை உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பேன். அது மாதிரி இவரை ஏற்றி விட்டாங்க. அதன் காரணத்தினால இவருக்கு ஏதோ ஒரு உளவியல் சிக்கல், அவர் மீதான நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்மளே இந்த பதிவை சொல்கிறோம். அவர் பார்க்கணும்ப்பா, சின்ன வயசுப்பா, நீ இது மாதிரிலாம் போய் இந்த விளம்பரத்துக்குள்ளே போனீங்கன்னு ரிட்டையர்ட் ஆக முடியாது. அந்த இண்டிவிஜுவல் மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது, அவங்க குடும்பம் என்ன நிலைமையாகும், அந்த ஒரு தனிநபரை பாதிக்கிறதா, நீ வேலைக்கு வர்ற உன்னுடைய செயல் உன்னை மட்டுமே பாதிக்கிறதுல என்னமோ பண்ணி தொலைங்கடான்றலாம். சின்ன சின்ன பிள்ளைய பூரா அதுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாதாரண அந்த பையன் அவர் துப்பாக்கி சுடக்கூடிய அளவுக்கான சூழ்நிலையாது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, முதல்ல அவன் பணையேறும் தொழிலாளின்னு சொல்லி தெரிஞ்சு அவன் காலில் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தொழிலே பார்க்க முடியாத அளவுக்கு. அவன் காலில் அடித்தா இனிமேல் பனைமரமே ஏற முடியாது, அவன் வாழ்நாளில் பனைமரம் ஏற முடியாது. என்னமோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆளை பிழைக்க வைக்கலாம், ஆனால் பனைமரம் ஏற முடியுமா? அப்போ அந்த சாத்தான்குளத்தை நடந்ததை காட்டிலும் கொடூர புத்தி படைச்சவனாக இருக்கானா இல்லையா? அதுதான் இங்கே நம்ம மெயினாக பார்க்கணும்.